மே 29 முதல் ஜூன் 1 வரை ஜேம்ஸ் அண்ட் கோ ஃபவுண்டேஷன் டே ஃபிளாஷ் சேல். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. வணக்கம் சார். வணக்கம். கிட்டத்தட்ட தாவேக்கா அரசு பொறுப்பேற்று இன்னும் 1 மாதங்கள் கூட முழுமையாக முடியல. அதற்குள் நீங்கள் நிறைய அரசியல் திருப்பங்கள், ஒரு பக்கம் அதிமுகவில் 2 ஃபேக்ஷனாக வந்து அணிபிரிஞ்சிருந்தாங்க. நேற்று 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால இணைந்திருக்காங்க. அதே போல் இன்னைக்கு அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ இசைக்கு சுப்பையா ராஜினாமா பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம பேசிட்டு இருக்க தருணத்தில் இந்த எண்ணிக்கை 15 வரைக்கும் போகலாம் அப்படின்ற ஒரு கணக்கும் சொல்லப்படுது. என்ன நடக்குது சார் தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும்? தாவேக்கா ஸ்மார்ட் மூவ் பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கலாமா, இல்லை அதிமுக பலவீனம் அடைஞ்சிருச்சு, அவங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரியாமல் இந்த விஷயங்கள்லாம் நடந்துருக்குன்னு எடுத்துக்கலாம்? நீங்கள் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 பெரிய கட்சிகள், அதில் ஒரு பெரிய கட்சி மிகப்பெரிய கூட்டணி, இன்னொரு கட்சி என்டிஏ கூட்டணி, எடப்பாடி தலைமையில் வலுவாக ஆட்சி அமைப்போம். இங்கே தாவேக்கா என்ன ஒன்றும் இல்லை, 5 சீட்டு வந்தால் பெரிய விஷயம், 10 சீட்டு வந்தால் பெரிய விஷயம், இப்படி தான் தேர்தலில் சந்தித்தாங்க. கடுமையாக பாஜக எதிர்ப்பு. அதிமுகவுக்கு ஓட்டு போட்டால் பாஜக ஆட்சி இங்கே வந்துடும், ஓட்டு போட்ட மாதிரி அப்படின்னு ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ணார். இவ்வளோ ஒரு விஷயங்களில் போகும்பொழுது ஒரு சின்ன பொறி இன்றைக்கி தமிழக அரசியலையே புரட்டி போட்டுருது. அது எல்லார் மத்தியிலையும் பெரிய பிரச்சனையாக மாறிடுது. அதுக்கு முக்கிய காரணம் தாவேக்காவுக்கு கிடைத்த 108 தொகுதிகள். அது தாவேக்காவே எதிர்பார்க்காது. கட்சி ஆரம்பித்த 2 வருஷத்தில் 35% மக்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு. மிகப்பெரிய அது பூம். அது எம்ஜிஆர் கூட 132 எம்எல்ஏக்கள் வாங்கும் பொழுது, தனி பெரும்பான்மையாக வரும்போது அவர் கிடைச்ச வாக்கு சதவீதம் 32, அவ்வளோதான். இவர்கள் 35 வாங்கியிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு பெரிய தனி கட்சி இத்தனைக்கும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு பெரிய அலையாக தான் நம்ம பார்க்கணும். இதை அலை அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, இந்த அலை பலரை காலி பண்ணிடுச்சு. எது அதாவது தகுதி உள்ளதோ அது வாழும் அப்படின்றது தான் இயற்கை. கரெக்டாக ஒரு சூழ்நிலை தான் பல சூழ்நிலைகளை உருவாக்குது. இதெல்லாம் தத்துவம். இந்த தத்துவங்களை எல்லாம் இந்த அரசியலில் நான் பார்க்குறேன். இதை பதிவு பண்ணும்போது சில பேர் கோபம் வருது. நான் நீங்கள் போனதில் அவங்களுக்கு பேசுனீங்க, இந்த அளவு யாருக்கும் பேசலை. நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் போனால் இவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி போனால் இவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது, இதில் இவர்கள் சரியில்லை, இந்த கட்டமைப்பு சரியில்லை, இதை சரி பண்ணணும், இல்லை இவர்கள் வர முடியாது, இப்படி தான் வர முடியும், இந்த மாதிரி பதிவு பண்ணதெல்லாம் ஆதரவு எதிர்ப்புன்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு நம்ம பொறுப்பாக முடியாது. ஆதரவு எதிர்ப்புன்றது வேறு. நிலைமை மாறின பிறகும் அதே இதில் இருக்கிறது தான் ஆதரவு எதிர்ப்புன்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே அதிமுக இதில் ஆட்சியை பிடிக்கும்ன்ற அளவுக்கு நம்ம எதிர்பார்த்தோம். தாவேக்கா ஓட்டு வாங்கும். அந்த ஓட்டுகள் பெரும்பாலும் திமுகலேருந்து பிரியும். அந்த பாதிப்பு வந்து யார் சாதகமாக போவோம்னா அதிமுக சாதகமாக போகும். ஏன்னா பெரும்பாலும் இங்கேருந்து தான் பிரிப்பாங்க, இங்கே கம்மியாக தான் பிரிப்பாங்கன்னு கணக்கு போட்டோம். அந்த கணக்கு தப்பாச்சு. இங்கே போட்ட கணக்கு கரெக்டாக இருந்தது. 50-60 சீட்டு தாண்டினா பெரிய விஷயம். டிஎம்கே ஆட்சி தொடராது. விசிகா 1 தொகுதி வந்தால் பெரிய விஷயம். காங்கிரஸ் 3 தொகுதி வந்தால் பெரிய விஷயம். இவங்கெல்லாம் கம்யூனிஸ்டுகள்லாம் 2 தொகுதிகள் வருவாங்க. இப்படிலாம் நான் கணித்தேன். அதில் ஒன்று கூட மாறல, அப்படியே வந்துடுச்சு. இங்கே அவர்கள்ட்டேருந்து எடுக்க மாட்டாங்கன்னா அங்கேருந்து தான் அதிகமாக எடுத்திருக்காங்க. அப்போ அது வந்து இவர்களுக்கு சாதகமாக போச்சு. இது தவறான கணிப்பு. இதுதான் நிலமை. அப்போ இதனுடைய விளைவு என்ன ஆயிடுச்சுன்னா, விஜய்க்கு பல அரசியல் விஷயங்கள் மக்களே ஒரு பாடமாக கொடுத்தாங்க. 108 அப்போ ஆட்சிக்கு அறுதி பெரும்பான்மை இல்லை, என்ன பண்ணுறது? இறங்கி வந்து எல்லா தலைவர்களையும் பார்த்தாரு, வீடு வீடாக போனார், வந்தார். அப்போ அவர்களுடைய அந்த அரசியலை பற்றி அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. எதிர்க்கட்சி அரசியல்னு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. நம்ம ஆட்சி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா இது மட்டும் போதாதுன்றதான் அவர்களுக்கு புரிஞ்சிச்சு. அப்போ அந்த நேரத்தில் தான் இந்த சூழ்நிலையில் திமுக அதிமுக உறவுன்னு ஒரு ஃபேக்டரி அவர்கள் எடுத்தாங்க. அது அதிமுகக்குள்ளே பூகம்பத்தை ஏற்படுத்திச்சு. ஏற்கனவே தாவேக்காவை விட்டுட்டோன்ற ஒரு எண்ணத்தில் இருக்க ஒரு பகுதி பிரிஞ்சு வெளியில் வந்து தாவேக்கா ஆதரிக்க ஆரம்பித்தாங்க. இது தாவேக்காவுக்கு இயற்கையாகவே உதவுச்சு. இங்கே தடுமாறிட்டு இருந்தவங்களுக்கு இவங்களும் ஆதரவுன்றப்போ இந்த தடுமாறுன இந்த பந்தா பண்ணவங்களாம் ஐயோ விட்டுட்டா சான்ஸ் போய்டுன்னு வந்து வாலண்டரி ஆதரவு கொடுக்க ஆரம்பித்தாங்க. சில இடங்களில் டெல்லி மேலிடத்துடைய தலையீடு ரொம்ப அவர்களுக்கு வாய்ப்பாக அமைஞ்சது. குறிப்பாக எம்ஏ பேபி, டி ராஜா, அந்த குஞ்சாலி குட்டி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்த ராகுல். இதுதான் இன்றைக்கி இந்த ஆட்சி உக்காந்ததுக்கு அடிப்படை காரணம். அப்போ இந்த மாதிரிலாம் நடந்தோடனே எல்லோரும் வந்து அதுக்கப்புறம் அவருடைய நல்ல மூவ் என்னென்னா, அமைச்சருக்குள்ளே இவ்வளோ இழுத்து உள்ளே விட்டது. விடுதலை சிறுத்தைகள், ஆமாம், விடுதலை சிறுத்தைகள் ரொம்ப யோசிச்சாங்க. அவங்களெல்லாம் பிடிச்சி உள்ளே இழுத்து போட்டாங்க. இடதுசாரிகளை பற்றி அவங்களுக்கு பயம் தேவையில்லை. ஏன்னா
அவர்கள் ஒன்ஸ் முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதில் பேக் அடிக்க மாட்டாங்க. திமுகவை அவங்க ஆதரிக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே இருக்கிறவர்கள் வேணால் சில விஷயங்களில் அவர்களோட போயிருக்கலாம் வச்சு தவிர அகில இந்திய லெவலில் அவர்கள் பார்வை வேறாக இருக்குது. ஏன்னா ஒரு புதிய அரசு வந்திருக்குது, அந்த அரசை நம்ம ஆதரிக்கணும்னு நிலைக்கு போயிட்டாங்க. அப்போ இந்த பக்கம் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுகக்குள்ளே பெரிய பிளவு. இந்த பிளவை நீங்கள் எடப்பாடி பழனிசாமி சரியாக ஹேண்டில் பண்ணாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய தனிப்பட்ட முறை பார்த்தீங்கன்னா அவருக்கு லாபம், கட்சியாக பார்த்தீங்கன்னா நஷ்டம். அவருக்கு தனிப்பட்ட முறையில் என்ன லாபம்னா அவர் தான் பொதுச் செயலாளர், அவரை மீறி நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. அதனால தான் எல்லா மாவட்ட செயலாளர்களும் வெளியில் போன எல்லாருடைய மாவட்ட செயலாளர் பொறுப்பையும் பறிச்சார். இந்த இது அவர்களுக்கு மேலும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திச்சு. ரெண்டாவது இவர்களை கட்சி தாவல் தடை சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கணும்னு மனு கொடுத்துருக்காங்க. இவர்களுடைய மூவ் எப்படி இருந்திருக்கணும்னா அங்கே தான் 120 வந்துச்சு இல்லை, எதுக்கு போய் ஆதரிக்கிறீங்க? சிவி சண்முகம் எஸ்பி தரப்பு. அப்போ இவர்களை அதான் சொன்னாங்க. இப்போ பெரும்பாலும் பேசப்பட்டது என்னன்னா இவங்க பதவி ஆசைக்கு ஆசைப்படுறாங்க. அதாவது அமைச்சரவை அந்த 2வது முறை விரிவாக்கம் பண்ணாங்களா, அப்போ இவங்களுக்கும் அமைச்சரவையில் இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்த்தது. ஆனால் அதுக்கு விசிகா தலைவர் திருமாவளவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. நாங்கள் அமைச்சரவையில் பங்கு பெறத்துக்கு முன்னாடியே தாவேக தரப்பிலும் சொல்லப்பட்டது அதிமுக அந்த இன்னொரு அணியிலிருந்து இங்கே யாரும் அமைச்சரவையில் பங்கு பெற மாட்டாங்க அப்படின்ற ஒரு உத்தரவாதம் கொடுத்துறாங்க தான் சொன்னாங்க. ஸோ ஆனால் அதன் பிறகும் அந்த கேப் இருக்குல்ல சார், அமைச்சரவையில் இடம் கிடைக்காம போனதுலேருந்து டில் டேட் இன்னைக்கு வரைக்கும் என்ன நடந்துச்சு? தாவேகா இன்றைக்கி அதிமுகலேருந்தே சுரண்டி ஆள் எடுக்கிறாங்கல்ல, அப்போ அவர்கள் சிவி சண்முகத்துக்கு கொடுத்த வாக்கியோ எஸ்பி வர்மனுக்கு கொடுத்த வாக்கியோ காப்பாற்றினாங்களா? இல்லை. அப்படி இருக்கிறவங்க 2 எம்எல்ஏ வச்சுருக்கிற விசிகா கொடுத்த வாக்கு கொடுப்பாங்களா? இதெல்லாம் அந்த பத்திரிகையாளர்கள் எழுதுறது உருட்டுறது. ஏதாவது திருமாவளவனை பெரிய தலைவர் மாதிரி காமிச்சு அவர் சொன்னால் இவங்களாம் பயப்படுறாங்க. அவங்களுக்கு 2 தேவை. அந்த 2ம் ஐயுஎம்எல் வந்த அப்புறம் அதுவும் தேவையில்லை. இருந்தாலும் இவர்கள் இழுத்து உள்ளே போட்டுக்கிட்டா என்றைக்குமே பிரச்சனை இருக்காது தான் இவங்க இழுத்து உள்ளே போட்டிருக்காங்க. திருமாவளவன் அதிமுகலேருந்து உள்ளே யாரும் வந்தால் நான் மறுபரிசீலனை செய்யணும் செஞ்சுட்டு போங்கன்றுவாங்க. ஏன்னா அங்கே எண்ணிக்கை ஜாஸ்தி. ஆனால் மேட்ரு என்னென்னா இவர்கள் இந்த டைமில் ஆதரவு கொடுத்துருக்கக்கூடாது. 120 வந்துச்சு இல்லை, இவங்க கம்முன்னு இருந்திருக்கணும். நடுநிலை கூட வச்சிருக்கலாம். நடுநிலை வச்சாலும் தப்பு தான், கொறடா உத்தரவு மீறின மாதிரி ஆகிடும். அதனால் அந்த சட்ட சிக்கலுக்குள்ளே மாட்டாமல் கம்முன்னு இருந்திருக்கணும். எதிர்த்து வாக்களிச்சுட்டு சொல்லிகிட்டே எதிர்த்து வாக்களிச்சிருக்கலாம். அப்போ அது அப்படியே போயிருக்கும், அண்டர்ஸ்டாண்டில் போயிருக்கும். ஏன்னா அண்டர்ஸ்டாண்டில் இருந்தும் நீங்கள் இப்போ அவங்கள காலம் வர்றீங்கல்ல, அதனால் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்துருக்கலாம். நான் எதிர்த்து வாக்களிக்கிறேன், ஏன்னா கட்சி தாவல் தடை சட்டம் வரும், எங்ககிட்ட ஒரு 7 எம்எல்ஏ வந்துட்டாங்கன்னா நாங்கள் முழுமையாக உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கலாம். அங்கே மிஸ் பண்ணிட்டாங்க. ஆதரித்து வாக்கு கொடுத்த உடனே எடப்பாடி பழனிசாமி பக்கம் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. கட்சி தாவல் தடை சட்டத்தை நீங்கள் இது பண்ணணும்னு சபாநாயகர் நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சபாநாயகரை தான் முடிவெடுக்கணும். சபாநாயகரை நீங்கள் யாரும் கட்டுப்படுத்த முடியாது, கோர்ட்டோ மற்றவர்களோ. அப்போது சபாநாயகர் எப்படி போகிறாரு, யார் கொறடான்னு நான் ஒன்றும் முடிவு பண்ணல. அப்புறமால கட்சி தாவல் கொறடா உத்தரவு மீறினா தானே கட்சி தாவல், நான் தான் கொறடாவே யாரும் அங்கீகரிக்கலையே அப்படின்னு. டெக்னிக்கலாக அது கரெக்டு. அப்போ இந்த விவகாரம் இப்படி போய்கிட்டு இருக்கும் போது இங்கே மாவட்ட செயலாளர் நீக்கினோன்னே அதிமுகக்குள்ளே ஒரு சலசலப்பு. 35 அமைச்சரும் போட்டு ஒப்பிட்டார். அப்போ இவர் தாவேகா இவர்களை பயன்படுத்திக்கிட்டு அழகாக கழட்டி விட்டாங்க. எப்படி கழட்டி விட்டாங்கன்னா, உங்கள் மேலே கேஸ் இருக்குது, கட்சி தாவல் தடை சட்டம் வந்துடும், நாங்கள் கொடுத்தோன்னா கட்சி தாவல் தடை சட்டம் இன்னும் ஈஸியாக பாயும், அது ஒரு சட்ட சிக்கலாக அவங்க மாறும், இதெல்லாம் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு கழட்டி விட்டாங்க. இந்த விஷயத்தில் கவர்னர் சைட்லேருந்து ஒரு செக் வச்சாங்க. இப்போ இவங்களெல்லாம் நீங்கள் அமைச்சர்கள் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருந்தால் இது கட்சி தாவல் தடை சட்டம் வரும், எனக்கு அது சில லீகல் ஒப்பீனியன் வேணும்னு சொல்லிட்டு அதுவுமே ஒரு பெரிய ரோல் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே நடக்கல. டெல்லியிலேருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னா தகவல் வந்துச்சு. அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்கலை. இன்னும் நல்லா புரிஞ்சுக்கங்க, தகுதி இழந்தவர்களை தவிர யாரை வேண்டுமானாலும் அமைச்சர், அப்போ நீங்கள் எம்எல்ஏ இருக்கணும் அப்படிலாம் அவசியமே கிடையாது. அதுலேருந்து 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் எம்எல்ஏ ஆகணும், இல்லாட்டி உங்கள் அமைச்சர் பதவி போயிடும். அதில் இன்னொரு டெக்னிக்கல் இதுவும் இருக்குது. ஜோதி பாஸுக்கு நடந்தது. அவர் அவர் பதவி ஏற்றாரு, பதவியில் இருக்கும்போது அவர் எம்எல்ஏ இல்லை, பதவி ஏற்றாரு. அவர் எம்எல்ஏ ஆக்காமல் பார்த்துக்கினாங்க. தேர்தல் அறிவிச்சா தானே நீ எம்எல்ஏ ஆவேன்ட்டு. அப்போ அவருக்கு பதவி விலக வேண்டிய சட்ட சிக்கல் வந்தது. அப்போது சட்ட நிபுணர்லாம் ஆலோசித்து அப்போல்லாம் கம்யூனிஸ்ட் கொஞ்சம் சிந்திச்சாங்க. முதல் நாள் ராஜினாமா பண்ணி மறுநாள் பதவி ஏற்றுட்டார். அடுத்த 6 மாதம் எக்ஸ்டெண்டா? அந்த மாதிரி என்ன வேணால் பண்ணலாம் சட்டத்தில். நீங்கள் எதையுமே கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா கொஸ்டின் பண்ண முடியாது. அதனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களால் ஆளப்படுகின்ற, அவர்களால் தேர்ந்தெடுத்த சட்டமன்ற தலைவர் முதலமைச்சர், அவர் ஒருத்தரை பரிந்துரைக்கிறார்னா ஆளுநர் மறுக்க முடியாது. அதுக்கு உதாரணம் வேணும்னா பொன்முடி விவகாரத்தில் ஆளுநர் ரவி பண்ணது அப்போ இருக்கா. அதனால் இவரெல்லாம் நாங்கள் பண்ண முடியாது, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்குறோம். நாங்கள் தகுதி இழப்பு ஆனார்களா, சபாநாயகர் தான் தகுதி இழப்பை தீர்மானிக்கணும். அதனால் நீங்கள் பதவி ஏற்க வைக்கிறீங்களா இல்லையான்னு கோர்ட்டுக்கு போனாலே முடிஞ்சிடும். அதனால் அதெல்லாம்
லீகல் ஒப்பீனியன்னா கேட்டுங்கன்றுவாங்க. ஆனால் இவர்களை முனையிலேயே தள்ளி விட்டாங்க. ப்ரில்லியண்ட்டாக மூவ் பண்ணி, நீங்கள் இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது, நீங்கள் முடிச்சுட்டு வாங்க, நாங்கள் அப்புறம் கூட ஒரு 4-5 பேர் ராஜினாமா பண்ண வச்சு உங்களுக்கு கொடுத்துட்றோன்ட்டு தட்டி விட்டாங்க. இந்த மாதிரி அமைச்சர் இல்லைன்னு சொன்னோன்னே அங்கே பிரச்சனை ஆயிடுச்சு. இவர்கள் நடுவில் மாட்டிட்டாங்க. என்னடா அந்த பக்கமும் கரை இல்லை, இந்த பக்கமும் கரை இல்லை, கப்பலில் எடப்பாடி பழனிசாமி சேர்த்து பாருன்னு தெரியல, படகுல ஓட்ட அமைச்சரே இல்லை, கட்சி பதவி போயிடுச்சு. எம்எல்ஏ மட்டும்தான் இருக்குது. அந்த எம்எல்ஏவும் இப்போ கட்சி தாவல் தடை சட்டம்னு போட்டு நெருக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ நாளைக்கு இப்படியே ட்ராவல் பண்ண முடியும்? கூட இருக்கிறவங்க அங்கே பேசி இப்போ எஸ்பி வேலுமணி பல்டி அடிச்சு தான் அந்த கூட்டணிக்குள்ளே பிரச்சனையாச்சு. இப்போ மீண்டும் எடப்பாடிகிட்ட போகணுமா? அப்போது இவர்களால் அந்த 7 எம்எல்ஏ இழுக்க முடியலையா? அப்போ மீண்டும் எடப்பாடிகிட்ட போகணுன்னா அப்போ நம்ம நிலமை என்ன ஆகும்? மாவட்ட சில பதவி இல்லாமல் அந்த ஊருக்குள்ளே நம்மளால் எப்படி இருக்க முடியும்? இந்த இதுதான் எல்லாருக்குமே தடுமாற்றத்தை உண்டு பண்ணுச்சு. இந்த சைடில் அமைச்சரவை பதவியும் இல்லை, எதுவும் இல்லை. அப்போ என்ன பண்ணுறது? இதில் தான் ஒரு 4 பேரை நேராக எடப்பாடிகிட்டே போயிட்டாங்க. அவர் ஏற்றுக்கிட்டால் தான் போக முடியும். அது ஒரு பிரச்சனை இருக்குது. இங்கே ஒரு 3 பேர் இங்கே பேசிவிட்டு நாங்கள் சேர்ந்துடுறோம், எங்களுக்கு அதே இதில் எம்எல்ஏ கொடுத்துருங்க, வாரிய தலைவர் தான் கேட்டிருப்பாங்க. தாவேக்காவை எப்படி பார்க்கும்? 3 பேரோ 5 பேரோ 8 பேரோ 10 பேரோ வர்றாங்க, எல்லோரும் சேர்த்துக்கிட்டு ராஜினாமா பண்ண வச்சு சேர்த்துக்கிட்டு இன்றைக்கி சொல்கிறாரு குதிரை பேரமல்ல முயற்சி, வேதனை முயற்சி, அதனமோ சொல்கிறாரு நம்ம முன்னாள் முதல்வர். எஸ்பி வைத்தியலிங்கத்தையும் நம்ம ஓபிஎஸ் எப்படி சேர்த்தாரு? அது என்ன கணக்கு? அப்போ கூட்டணி இல்லை. இந்த இடத்துல தான் உங்களுக்கு கேள்வி சார். கரெக்டாக தான் நீங்கள் சொல்கிறது. ஓபிஎஸ்ஸையும் வைத்தியலிங்கத்தையும் எப்படி ரிசைன் பண்ணி வச்சு கட்சியில் சேர்த்தீங்க? அடுத்து என்ன பேச விட்டா தானே இல்லை, சொல்லுவேன். அந்த ஸ்டேஜ்ன்றது வேற, இன்னைக்கு நான் இருக்கக்கூடிய சூழ்நிலை வேற இல்லை. அதுதாங்க சொல்ல வரேன். அப்போ கூட்டணிக்காக சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நியாயம், கட்சியை பலப்படுத்துறதுக்கு சேர்த்துட்டா ஒரு நியாயமா? நடைமுறை தான். அப்போ தேர்தல் முடிஞ்சு 1 மாதம் கூட இருக்கட்டும், அவர்கள் கட்சியை ஸ்ட்ராங் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கிங்களேன். அவர்கள் ராஜினாமா பண்ணி அந்த எம்எல்ஏக்களுக்கு அவர்களே நிற்க வைக்கிறாங்க. தேர்தல் சட்டப்படி நடக்குது. சட்டப்படி நடக்கிற தேர்தலில் பலம் வாய்ந்த இந்த கூட்டணி மீண்டும் அந்த எம்எல்ஏக்கள் 10 பேர் ஜெயிக்கிறாங்க வச்சுக்கிங்க. இனி யார் தெய்வம் தேவையில்லை, ஆனால் 15 பேர்னா வச்சுக்கிங்களேன். இப்போ இவர் உள்ளே வந்துட்டார், யார்? அந்த அமமுக கட்சிக்குள்ளே சேர்ந்துட்டார். ஏன்னா ஒரு எம்எல்ஏன்றதுனால அவர் பிரச்சனை இல்லை. சபாநாயகர் இல்லாமல் 106, இவர் சேர்த்தோன்னா 107, திருச்சி கிழக்கு சேர்த்தாங்கன்னா 108 ஆகிடும். ஒரு 12 பேர் 15 பேர் சேர்த்து நிறுத்திட்டாங்கன்னா அறுதி பெரும்பான்மைக்கு போயிடுவாங்க. நீங்கள் என்ன வேணால் திட்டிங்க. பிசிகா இருக்காங்க, ஐஎம்எல் இருக்காங்க, அதெல்லாம் விட்டுருங்க. அவங்களாம் சும்மா இனி அவர்கள் இருங்க, சும்மா அதெல்லாம் பண்ணிதுன்னா கிளம்புங்கன்றுவாங்க. ஆனால் அவர்கள் அமைச்சராக்குனால அவங்க இருப்பாங்க. இதனால் என்ன லாபம்னா, ஒரு புறம் திமுக காலியாகுது, தனித்து விடப்படுது. ஏன்னா இவங்க எல்லாம் அந்த கூட்டணிக்குள்ளே வந்துட்டாங்க. திரும்ப போகாத அளவுக்கு வம்பு இழுத்து விட்டாங்க. திமுகவும் கொஞ்சம் பொறுமையாக இல்லாமல் காங்கிரஸ் இனி எந்த காலத்துலேயும் திமுக கூட்டணியில் போக முடியாது. உண்மையிலே இந்த விஷயத்தில் தாவேக்கா ஒரு மாதிரி ஸ்மார்ட் கேம் தான் ஆடிட்டு இருக்காங்களா? ஸ்மார்ட் கேம் ஆடுற மாதிரி சூழ்நிலை அவங்களுக்கு அமையும். இந்த பக்கம் தாவேக்காவை இது கூட்டணியில் அதிமுகக்குள்ளே இருக்கிறவங்களையே நம்பி வந்தவங்களே அடி, அப்போது சதறுது. சரி, இப்போ எடப்பாடி கரெக்டாக முடிவெடுத்து எல்லோரும் வாங்க, மாவட்ட செயலெல்லாம் பரிசீலிக்கிறேன்னா இப்போ இருக்கிற எம்எல்ஏக்கள் போகாமல் இருப்பாங்க, அதிமுக காப்பாற்றலாம். ஆனால் அவர் இப்போவும் அவங்கள நடவடிக்கை எடுக்கணும், அதை ஏற்றுக்கக்கூடாதுன்னா எந்த ஊரில் அது? நீங்கள் நடைமுறை ஒன்று இருக்குது. அக்னி கிருஷ்ணமூர்த்தி இப்போ சபாநாயகரை சந்தித்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரெஸ் மீட்லேயும் சொல்லியிருக்காரு சார். ஒருவேளை அவங்க மன்னிப்பு தெரிவித்து கடிதம் கொடுத்து வந்தாங்கன்னா கண்டிப்பாக அரவணைப்போம்னு. யார் இந்த பிரிஞ்சிருக்கு எம்எல்ஏக்கள்? அதுதான் அது எடப்பாடியில் அங்கே சொல்லணும். அக்ரி சொன்னோன்னு அர்த்தம். எடப்பாடி பழனிசாமி பிரிந்தவர்கள் எல்லோரும் வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்காங்க இல்லைங்க சார். ஆஃப்மோனில் எங்கே அஃபிஷியலாக என்ன இருக்குது? ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை? எல்லாரும் அண்ணன் தம்பிகள் ஒரே கட்சி தானே. மறுபடியும் இந்த பிரச்சனை நடந்தது மறுபடியும் போய் சேரத்துக்கு ஒரு தயக்கமாக இருக்குமோ? தயக்கம் இருந்துச்சுன்னா கட்சி சதுரம், இன்னும் சதுரம். நீங்கள் தயங்க இல்லை பிடிவாதம் பிடிக்க இந்த சைடு சேர்றவங்க எண்ணிக்கை கூட்டிகிட்டே போகும். அட்லீஸ்ட் என் எம்எல்ஏவாவது காப்பாற்றி கொடுங்க, நான் வந்துடுறேன், உங்கள் கட்சிக்கு வந்துடுறேன், ராஜினாமா பண்ணிட்டு சேர்ந்துடுறேன், நீங்கள் இடைத்தேர்தலில் சீட்டு மட்டும் கொடுங்க, நான் ஆளுங்கட்சி எம்எல்ஏ இருந்துட்டு போகிறேன். 1 ஸ்டெப் ஃபார்வர்ட் அப்படி இறங்குவாங்க. ஏன்னா கட்சி மாவட்ட செயலாளர் போயிடுச்சு, அங்கே போய்ட்டால் எம்எல்ஏ ஆகிடலாம். ஆளுங்கட்சி எம்எல்ஏனா லாபி பண்ணிக்கலாம், விட்டால் அங்கே மாவட்ட செயலாளர் பதவி கூட வாங்கிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது வாரிய தலைவர் ஏதோ ஒன்று இல்லையா, எல்லா அமைச்சர்களையும் வச்சு லாபி பண்ணிக்கிட்டு அப்படியே உருட்டிகிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி யோசிப்பாங்கல்ல. அதுதான் நீங்கள் அரசியலில் என்னென்ன சேவை செய்வா வராங்க. முதல் போட்டு முதல் எடுக்கிறது தானே இன்றைக்கி அரசியல்.
அதில் முதல் போட்டு கொள்ளை அடிக்கிறது அரசியல் மாறிக்கிட்டு இருக்குது. அதில் முதல் போட்டு ஓரளவுக்கு முதல் எடுக்கிறவன் நல்லவனாக இருக்கிறான், அவ்வளோதான். இப்போது இந்த மாதிரி விவகாரங்களில் தாவேகா என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்கள் செய்கிற எல்லாமே அவர்களுக்கு சாதகமாக அமையுது. 5 ஸ்டார் சாக்லேட் மாதிரி விளம்பரம் பார்த்துருக்கீங்களா? தானாக நடக்கும், தம்பி ரொம்ப நன்றிப்பான்னு. அந்த மாதிரி தேர்தலில் நின்னதுலேருந்து இப்போ வரைக்குமே எல்லாமே சாதகமாக போகுது. இப்போ இந்த அதிமுக அந்த அணி பிரிஞ்சுது, அவங்கள உள்ளார கொண்டு வந்தது, இப்போ இந்த ரிசைன் பண்ணி எம்எல்ஏக்களை வந்து கட்சியில் சேர்த்துட்டு இருக்குது எல்லா பின்னாடியும் வந்து நேற்று பார்த்தீங்கன்னா செக்ரட்டரியேட்டில் ராஜினாமா பண்ணிட்டு அவங்க முதல்ல போய் சந்தித்தது ஆதவ அர்ஜுனா. அதே போல் அதை செக்ரட்டரியேட்டில் எப்படி சந்திக்கலாம், கட்சியிலேருந்து எப்படி பொன்னாட்டெல்லாம் போற்றி வரவேற்கலான்றது வந்து ஒரு விமர்சனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்று மறுபடியும் வந்து பணியூர் அலுவலகத்துக்கு போயிட்டு நைட்டு ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்தாரு. ஆதவ அர்ஜுனாவும் கொடுத்தாங்க, இந்த விலகிய ராஜினாமா பண்ண 3 எம்எல்ஏக்களும் கொடுத்தாங்க. அது எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா செக்ரட்டரியேட்லேயே கட்சியில் சேரலாமா, சேர்ந்து அடுத்த 5 நிமிஷத்தில் உறுப்பினர் கார்டு, இதெல்லாமே ப்ரீ பிளான்ட்டு. இதுக்கு பின்னாடி வந்து ஆதவ அர்ஜுனுடைய ஒரு மாஸ்டர் மைண்டு செயல்படுதுன்ற ஒரு விஷயம் இருக்கலாம். ஆதவ அர்ஜுனா மட்டும் இல்லை, அவங்க மாமியார் கூட செயல்படலாம், இவர்கள் சொல்கிறபடி அந்த மாதிரி பணங்கள் கூட செயல்படலாம். நான் என்ன சொல்கிறேன், டிஎம்கே இந்த இடத்துல இருந்தாலும் இதானே செய்யும், நேர்மை எருமை கருமைன்னு வாங்கலாம். அதிமுக இருந்தாலும் இதான் பண்ணுவாங்க. அதனால் இவங்க தூய சக்தின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுறாங்களேன்ற ஒரு வாதத்தை தான் எல்லாருமே அடிக்கிறாங்க சொல்லுவாங்க. நீ அரசியலுங்க, இதெல்லாம் வந்தாச்சு, அரசியலுக்கு சஸ்டெயின் பண்ண தான் பார்ப்பாங்க, தன்னை நிலைநிறுத்திக்க தான் பார்ப்பாங்க. எவ்வளோ நாளைக்கு தான் கட்சிக்குள்ளே அமைச்சராக இருந்துக்கிட்டு வன்னி அரசு சொல்கிறாரு இந்த மாதிரி குழந்தைகள் இதெல்லாம் வந்து தவிர்க்கணும், வருங்காலத்தில் இதை பண்ணுறதுக்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன்னு. இந்த வேலையை யாராவது இப்போ ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு அமைச்சர் இந்த மாதிரி ஒரு அறிக்கை விட்டு இருக்க முடியுமா? இல்லை டிஎம்கேல ஒரு அமைச்சர் இப்படி விட்டு ஸ்டாலின்கிட்ட இருக்க முடியுமா? அப்போ இதெல்லாம் எப்படி வருது? உங்களுக்கு தோணுனாலும் நேராக போங்க, வணக்கம் சார் ஒரு 5 நிமிஷம் பேசலாமான்னு உட்காருங்க, சார் இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள் சார், ரொம்ப வருத்தமாக இருக்குது நம்ம அரசு, அது பேசுங்க. உங்களுக்கு தானே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு, அமைச்சரவை குழு தானே, கேபினெட் மீட்டிங் தானே உங்கள் தானே. அங்கே பேசுறதெல்லாம் வெளியில் வந்து அறிக்கை விட்றீங்கன்னா நீங்கள் என்ன தனியாக வேஷம் கட்டுறீங்களா? நீங்கள் அமைச்சருடைய அங்கங்க, அரசுடைய ஒரு அங்கம். அப்போ நீங்கள் வாட்டில் அறிக்கை விடுவீங்களா? இன்றைக்கி ஜோதிமணி உட்காந்து ஒரு அறிக்கை விட்றாங்க, குதிரை பேர் இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், ஏற்றுக்கட்டினா போ. அதெல்லாம் வந்து எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலான்ற அந்த ஒரு வேகத்தில் தான் இப்போது எது நடந்தாலும் நல்லதாக நடத்துது. நீங்கள் சட்டத்துக்கு விரோதமாக பண்ணாலும் தப்புன்னு சொல்லலாம். இப்போ ஜெயலலிதா தேமுதிக உடைச்சாங்க, அன்றைக்கி என்ன பண்ண முடிஞ்சது? அது வரைக்கும் விசுவாசிகளாக இருந்தவங்க ஒரு 13 பேர் ஜெயலலிதா போய் பார்க்குறாங்க. ஒரு முதலமைச்சரை எம்எல்ஏக்கள் சந்திக்கலாம், ஆனால் ஜெயலலிதாவை போய் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் சந்திக்கிறது அரிதுன்னு அரிது. ஆனால் இவர்களுக்கு உடனே அப்பாயின்மெண்ட்டு போய் பார்க்குறாங்க, வெளியில் வந்துட்டு தொகுதி பிரச்சனை சம்மந்தமாக முதல்வரை சந்தித்தோம் அப்படி இப்படிலாம் உருட்டினாங்க, கட்சியை கையில் எடுத்துட்டாங்க. நடந்ததா இல்லையா? திமுக பண்ணலையா? விஜயகாந்தை எந்த அளவுக்கு அவர்கள் நோக்கடித்தார்களோ அதே அளவுக்கு அந்த கட்சியை உடைக்கிற வேலை பண்ணாங்களா இல்லையா? அவர் மக்கள் நல கூட்டணி போகிறாருன்னு ஒன்று 3-4 பேரை வச்சு ஒரு தேமுதிக, இன்னும் மக்கள் தேமுதிகன்னு ஒன்று ஆரம்பிக்க வச்சு கூட்டணி சேர்த்துக்கிட்டாங்களா இல்லையா? இதெல்லாம் எதில் சேரும்? அதனால் இதெல்லாம் வந்து காங்கிரஸ் இந்த மாதிரிலாம் பண்ணது இல்லையா? காங்கிரஸ் எல்லாம் கடுமையாக பண்ணியிருக்கு, ஒவ்வொரு காலகட்டத்திலும் காங்கிரஸ் பண்ணதெல்லாம் அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இப்போ விசிகாவோ காங்கிரஸோ இப்போ இடதுசாரிகளோ இப்போ தாவேகா கூட்டணியில் இருக்கும் போது இப்போ இடதுசாரிகள் மட்டும் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்காங்க. இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதிரியான மூவ்மெண்ட்டுக்கு வந்து இப்போ இவங்களே எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருந்தாங்கன்னா இது இப்போ தாவேகா எந்த சரி ஓகே நீங்கள் அப்படி உங்களுக்கு அது இஷ்டமாக இருந்தால் இருங்க, இல்லைனா வெளியே போங்க, அந்த ஸ்டாண்ட் தான் எடுப்பாங்களா? அதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்காது. இவர்களும் அந்த மாதிரி, இவர்களுக்கு என்ன பிரச்சனைனா பத்திரிகாரன் மைக்கை போட்டு கேட்பானே அப்படின்றதான் தாண்டி மற்றபடி இவர்களுக்கு பெரிய விஷயம்லாம் கிடையாது. அதனால் இவர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் தவிர்க்கணும், அரசு குதிரை பேரமாக நடப்பதெல்லாம் தவிர்க்கணும் அப்படி இப்படின்னு 19 சொல்லிட்டு ஒரு வாட்டில் வேலையை பார்க்க போயிடுவாங்க, அவ்வளோதான். பெருசாக எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் வாபஸ் வாங்குறோம்னா, தேசிய அளவில் நீங்கள் வாபஸ் வாங்கணுன்னா காங்கிரஸும் இடதுசாரிகளும் வாபஸ் வாங்கணுன்னா தேசிய அளவில் தான் முடிவெடுக்கணும். அதே மாதிரி தான் ஐயுஎம்எல்லும். இப்போ விடுதலை சிறுத்தைகள் நேரத்தான் பதவி ஏற்றிருக்காரு, ஒரு வாரத்துக்குள்ளே அதை முடிச்சுட்டு வந்துடுவாரா? அதனால் இது எல்லாம் சகஜம்தான். இது எல்லாருமே அரசியலில் சாதாரணமாக பார்த்தா, வெளியிலேருந்து பார்த்தா அவர்கள் காலம் அவர்கள் நேரம் இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க. அதிமுக இந்த அளவுக்கு நடக்குதுன்னா அதிமுக தலைமையும் ஒரு காரணம். 2ஆக பிரிகிறீங்க, அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வருது, டக்குன்னு அவங்கள கூப்பிட்டு சேர்த்துட்டு கட்சியை ஸ்ட்ராங் பண்ணுற வேலையை தான் பார்க்கணும். அவளை சேர்க்கவே மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்திங்கன்னா அவங்க எங்கே போவாங்க? இங்கே தலைமையும் ஓடி போகுது. அங்கேயே எஸ்பி வேலுமணிக்கும் சிவி சண்முகத்துக்குமே பிரச்சனைன்ற மாதிரி சொல்கிறாங்க. எஸ்பி வேலுமணி கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்டு அப்படியே பல்ட்டி தலைகீழ இருக்குது. இன்னும் எங்கள் அவர் தான் நாங்கள் வந்து பரிசீலிப்போம், எங்களுக்குள்ளே சண்டை இல்லைன்றார். அப்போது நம்பி வந்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆகிடுதுல்ல, மாவட்ட செயலர் பதவியும் போச்சு, கட்சி பதவியும் போச்சு.
அப்போ என்னடா பண்ணுறதுன்னு அவர்கள் இப்போது எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க தாவேக்காவில். நீங்கள் சொன்னீங்க அங்கே எஸ்பி வேலுமணிக்கும் சிவி சண்முகத்துக்குமே ஒரு டிஸ்பியூட் போகிறதுக்கான அந்த தகவல் இருக்குன்னு சொல்கிறீங்க. இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? எஸ்பி வேலுமணியோ அல்லது சிவி சண்முகமோ முக்கியமான ஆட்கள் இருக்காங்களா, அவங்க வந்து தாவேக்காவில் எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ணிட்டு வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது? இப்போ ரொம்ப முட்டிக்கிட்டு இருக்குது வச்சுக்கோங்க. நான் வந்து மற்றவங்களெலாம் ஏற்றுக்குவேன், உங்களெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பிடிவாதம் பிடிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அப்போ அவங்க எங்கே போவாங்க? ஆப்ஷன் கிடையாது. வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது? தனியாக இப்போ இவர்கள் எந்த அளவுக்கு போகிறாங்கன்னா ஏடிஎம்கே இந்த 3 பேர் ராஜினாமாவும் ஏற்றக்கூடாது, அவர்களே தகுதி நீக்கம் செய்யணும்னு போகிறாங்க. இது ஒரு கட்சிக்கு அழகு இல்லை. நீங்கள் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கீங்க. அதாவது வந்து நீங்கள் ராஜினாமா இருக்கக்கூடாது, அவங்கள நாங்கள் கட்சியில் சேர்த்துக்குவோம், நீங்கள் எங்கே அவங்க திரும்ப வந்தால் மன்னிச்சு அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்காம நீங்களும் எம்எல்ஏ பதவி தகுதி நீக்கம் பண்ணுங்கன்றாங்க. மீதி இருக்கிறவங்கள கூப்பிட்டு சேர்த்துக்கிற வேலையை பண்ணணும். அது எஸ்பி வேலுமணியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், என்ன கசப்பு இருந்தாலும் சேர்ந்துக்கிட்டால் அது வந்து தீர்ந்துடும். கருவின் குற்றம்னு எழுதின நாஞ்சில் மனோகரனே சேர்த்துக்கிட்டார் கலைஞர். வீட்டுக்கு போய் சால்வை போற்றி கட்சியில் சேர்த்துக்கிட்டார். அதெல்லாம் அவருடைய ராஜதந்திரம். அந்த மாதிரி தான் நீங்கள் கட்சியை ஸ்ட்ராங் பண்ண முடியும். இன்றைக்கி ஏடிஎம்கே ஒன்றும் அழிஞ்சு போயிடல. 22% வாக்குகள் 1,15,00,000 வாக்குகளை வாங்கி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதே மாதிரி 3 பேரும் பிரிச்சுட்டு தான் இருக்காங்க. டிஎம்கேக்குள்ளே 1000 பிரச்சனை இருந்தாலும் அதை காமிச்சிக்காமல் ஒரு மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கொடூரமாக அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அந்த ஐடிவிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அடிக்கிறாங்க. சேனல்களை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. அந்த துதிப்பாடிகள் ஆதரவாளர்கள் எல்லாரையுமே அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. அப்போ அவர்கள் இப்போ கொடூரமாக தாவேக்காவை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தாக்குதல் பண்ணுற அளவுக்கு பொலிட்டிக்கலாக தாவேக்கா இன்னும் தயாராகல. அப்போ செட்டில் ஆகாமல் இருக்காங்க. இன்னொன்று தாக்கல் பொலிட்டிக்கலாக அவங்க அடிக்கிறதுல அவங்களுக்கு சிக்கல்லாம் இருக்குது. நீங்கள் வந்துட்டாங்க பவரில் உட்காண்டாங்கன்றதுக்காக நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் சொல்கிறீங்க பொலிட்டிக்கலாக அடிக்கிறதுக்கும் நிறைய சிக்கல் இருக்குது. ஏன்னா எல்லாருமே ஃப்ரெஷ் பேஸாக இருக்காங்க. மினிஸ்டர்ஸ்லேருந்து ஏதாவது பேசி அது ஒரு பிரச்சனையாக மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ்ட்ரி மினிஸ்டராக போட்டிருக்கிற கீர்த்தனா அவங்க அந்த கோயம்புத்தூர் சம்பவத்தை பற்றி கேட்கும்போது சிரிச்சிட்டாங்க அப்படின்றது வந்து புதாகரமாக இல்லை, அந்த மாதிரியும் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா கூட அதை சின்ன விஷயம் அந்த அம்மா இவங்க மேற்கு மண்டல ஐஜி அவங்க பொதுவாகவே இங்கே சென்னையில் இருக்கும்போதே பார்த்தோம்ல, இந்த ஒரு குறிப்பிட்ட சேனலில் இவங்க ட்ராக்ஸ் போட்டுட்டு சைக்கிள் ஓட்டிகிட்டு பண்ணதெல்லாம் அது ஒரு பெரிய விமர்சனமாக ஆச்சு. முதல்வரும் அவங்கள பாராட்டி ட்வீட் போட்டு, ஏன்னா முதல்வர் குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமானவங்க அந்த இதில், அதெல்லாம் ஓகே. இங்கே மேற்கு மண்டல ஐஜியாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சக அதிகாரிகள்கிட்ட சிரித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை வீடியோ எடுத்து பாரு எவ்வளோ பெரிய துக்க சம்பவம் நடந்துட்டு இவங்க சிரிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு போடுறாங்க. இதில் 2 விஷயம் பார்க்கணும். இது ஊடகம் தர்மம் கிடையாது, இது எத்திக்ஸ் கிடையாது, இது ஒரு சாதாரண நிகழ்வு. அதே நேரம் அந்த அதிகாரிக்கும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வில் வந்து உக்காந்துருக்கோன்னா ஒன்று ஆரம்பிக்கிற நேரத்துக்கு வந்து உட்காரணும். இல்லையா வந்து உட்காந்திங்கன்னா அந்த குறிப்புகள் மற்ற விஷயங்களை பார்க்கணும். ஓரளவுக்காக சீரியஸ்னஸை மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வரும். அப்போது இந்த விஷயங்கள்லாம் தான் உங்களுக்கு ஊடகங்களில் இன்றைக்கி பெருசாக ஆக்கப்படுது. ஒரு சுற்றுலாத்துறை அமைச்சர் சுற்றுலாத்துறை அப்படின்றாரு, இல்லை சூழல்ன்றாரு. அப்போ அவர் இன்னும் தன்னை தயார்படுத்திக்கல. அவர் அமைச்சராகி 1 வாரம் ஆகுதுன்னா போய் உக்காந்து கோப்புகளை பார்த்து என்ன சுற்றுச்சூழல் அதில் என்ன விஷயம் ஏதுன்னு பார்த்து தயாராகிடணும். ரமேஷ் தயாராகிட்டார், ஆய்வுக்கு போகிறாரு, பண்ணுறாரு. அங்கேயும் அவர் சில கேள்வி கேட்கும்போது அதையும் வைரலாக்குறாங்க. இது நேற்று தான் தயாரிச்சுன்றதுக்கு என்ன உத்தரவாதம்னு கேட்டோன்னா இதில் கேஎஃப்சிலாம் போய் கேட்பியா, ஏழை எளியவர்கள்ட்ட தான் பாயிரன்ற மாதிரி கொண்டு வராங்க. எந்த அளவுக்கு இறங்குவாங்க. இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு இவங்களும் தயாராகணும். அப்போது விக்னேஸ்வரன் வராரு, மதுவிலக்குத்துறை, ஒரே நாளாக மாற்றுறது சினிமா இல்லை அப்படின்றார். அப்போ நீ வந்து மாற்றுவேன்னு சொன்னீங்க, என்ன அது? அவர் சொன்னது கரெக்டு. மதுவிலக்கு அந்த கடைகளை குறைக்கிறதுன்றது எனக்கு என்னென்னலாம் பண்ண முடியாது. அப்படியே ஒரு பெரிய செட்டை திருப்பி விட்ருவாங்க. இன்னொன்று, மது கடைகளை திடீர்னு முழுசும் மூடினாலும் இவன் நோய் வந்து செத்து போயிடுவான், இல்லை வன்முறைகள் அதிகமாகிடும், இல்லை கள்ளச்சாரத்தை நோக்கி போவாங்க. அப்போ நீங்கள் ஒரு பெரிய இக்கட்டில் கொண்டு வந்து விட்டுட்டீங்க. அப்போ பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். அதை தான் அவர் சொல்கிறாரு. பாட்டிலுக்கு 10 ரூபா தடுக்கிற வேலையை இறங்கிட்டாங்க. இவங்க பாட்டிலுக்கு 10 ரூபா அரசே இறங்கின பிறகும் அவ்வளோ துணிச்சலாக அவங்க பண்ணுறாங்கன்னா நீங்கள் எவ்வளோ துணிச்சலாக அரசும் அந்த ஊழியர்களும் இணைந்து செயலாற்றிருப்பாங்கன்னு இப்போ தெரியுதா? இல்லை, அது மட்டும் கிடையாது சார். பவர் கட், அந்த பவர் கட் விவகாரத்தில் மின்சாரத்துறை அமைச்சர் சிடிஆர் அருண்குமார் சொல்கிறாரு, இது நிறைய தனிநபர்கள் பிரச்சனைனால தான் இது நடக்குது, நாங்கள் அதையும் ஆய்வு செஞ்சுட்டு வரேன்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கும் சமயத்தில் சென்னை புறநகர்களையும் சரி நகர்ப்புறங்களையும் சரி முழுக்க பவர் கட் ஆகுது. திமுகவை நீங்கள் சாதாரண நடப்பட முடியாது. திமுகன்றது கட்சி கிடையாது, அது ஒரு தமிழ்நாட்டுடைய எல்லா துறையிலையும் ஊடுருவி இருக்கிற ஒன்று. நீங்கள் கலைஞர் காலத்திலே ஐஏஎஸ் அதிகாரிகள்லேருந்து பலர் வந்து திமுகவினர் ஆதரவாளராக சார்பாளராக இருந்தாங்க.
அரசு அதிகாரி எல்லாம் முதல் தலைமுறை பட்டாதாரியெல்லாம் கலைஞர் கொண்டு வந்தார். பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அதிகமாக எல்லாம் பெரிய விசுவாசியாகவே இருந்தான். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், காவல்துறையினர், இது மாதிரி பெரிய விசுவாசி திமுக வச்சுருந்தார். பெரிய ஆகப்பெரும் கட்சியாக கலைஞர் அதை வச்சுருந்தார். அதனுடைய மிச்ச சொச்சங்கள்லாம் இப்போவும் இருக்குது. இன்றைக்கும் திராவிட சித்தாந்தன்றது வந்து இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க, அப்படி ஒன்றும் கிடையாது. சொல்லிட்டு உருட்டிகிட்டு இருக்கிறது. கொண்டு போய் பாஜக எதிரியாக நிறுத்துறாங்க. அந்த பார்வையிலேருந்து தான் அதிமுகவை மற்றவர்களும் பார்க்குறாங்க. அதனால் அதிமுக ஒரு வெறுக்கிற கட்சி மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அது ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் நடக்கலை. எடப்பாடி வந்த பிறகு சின்ன தடுமாட்டத்தை கூட எங்கள் சமூக வலைதளங்களில் பாருங்கள் பாஜகவுக்கு ஆதரவு போகிறாங்கன்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. இந்த இதில் தான் அரசு ஊழியர்கள் எல்லோருமே இந்த இதில் தான் இருக்காங்க. அப்போ அதில் வந்து அவர்களால் என்ன வேணால் பண்ண முடியும். உங்கள் நிர்வாக சக்கரத்தை கரெக்ட் தான். ஆனால் பவருக்கு வந்தாச்சு இல்லை சார், பவருக்கு வந்தால் கூட செக்ரட்டரிஸ் இருக்காங்க, நீங்கள் எல்லாமே நடவடிக்கை எடுக்கலாம். சரி, அட்லீஸ்ட் நீங்கள் எந்த நடவடிக்கை எடுத்தீங்கன்னு அதுவாச்சும் நீங்கள் அனுபவ குறைவுங்க. நீங்கள் இன்னொன்று எவ்வளோ நாளுங்க வந்து பவர் சொல்லுங்கள், பவருக்கு வந்து எவ்வளோ நாள் ஆகுது? ஏன் அந்த டைம் யாருமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க? சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ, இந்த போதைப் பொருட்கள் பிரச்சனையோ, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறதையோ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே நேரத்தில் வந்து ஒரே நைட்டில் நம்ம எல்லாத்தையும் வந்து சரி செய்ய முடியாது. இன்னொன்று சொல்கிறேன், ஒரே நேரத்தில் சரி பண்ண முடியாது. ஆனால் சரி பண்ணுற நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரவுடிகள் கைது. அப்போ இவ்வளோ பேர் வந்து போன கவர்மெண்ட்டில் வாரண்ட்டு இருந்தும் வெளியே சுற்றி இருந்திருக்கான். இவ்வளோ பேர், இவ்வளோ போதைப் பொருட்கள், இது எல்லாமே சாதாரணமாக புழக்கத்தில் இருக்குது. இதுக்கு முன்னாடி நீங்கள் தான் மெயின் பின்னு. உங்களுக்கு கீழே இருக்கணும் பிடிச்சி 10 பேர் இருந்தால் ஒருத்தனை கேஸ் கொடு, அவனை கேஸ் போட்டு கொஞ்சம் பொருளை காமிச்சிட்டு பிடிச்சிட்டேன்ற மாதிரி உங்களே பிடிச்சா இதுதான் வந்து அழிக்கிறதுக்கு வழி. இந்த இதில் பழைய ஏலியன் படத்தில் காமிப்பாங்க, அது முட்டையிட்டு இருக்கும். இந்த முட்டைகளை இதெல்லாம் அழிச்சா கூட அது இதாகும். அந்த ஏலியனே அழிச்சா தான் முடியும். ராணி தேனியே அழிக்கணும். இல்லை, அதான் சார் நான் கேட்க வந்து என்னென்னா, இப்போது இதெல்லாம் வந்து ஒரே இரவில் மாற்ற முடியாத ஒரு விஷயம். ஆனால் பவர் கட்டுங்கிறது வந்து நேரடியாக மக்களை அதுவும் உடனடியாக பாதிக்குது. இரவு நேரங்களில் வந்து மக்கள் தெருவுக்கு இறங்கி போடுறாங்க. அதுவும் கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிறது ஒரு லாஜிக் தான். இங்கே வந்து ஒரு சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டத்தை வந்து இவங்க டக்குன்னு மாற்ற முடியாதுன்றது. ஆனால் ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படுது அப்படின்ற பட்சத்தில் இப்போ நீங்கள் எப்படி சொன்னீங்களே, ரவுடிகள் கைது செய்யப்படுறாங்க, இந்த விஷயங்கள்லாம் இருக்குது, வெளிப்படையாக தெரியுதுன்றது. ஆனால் இதில் வந்து நீங்கள் தப்பு பண்ணுறவங்க மேலே நடவடிக்கைன்ட்டு அமைச்சர் சொல்லிட்டு போயிட்டார். இவங்களாம் இந்த மாதிரி நடக்குது அப்படின்றத நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கண்டக்ட் பண்ணியே சொல்லலாமே. மக்கள் நேரடியாக இப்போ டெய்லியும் இந்த பவர் கட் பிரச்சனை வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக மாறிட்டு இருக்குது கவர்மெண்ட்டுக்கு. அதுவும் இப்போ ஆட்சி பொறுப்பேற்று ஒரு குறுகிய காலத்துக்குள்ள இவங்களுக்கு இது ஒரு பெரிய தலைவலியாக இதை வச்சு எதிர்க்கட்சிகள் ஒரு அரசியலும் பண்ணுறாங்க. அப்படி கூட கடுமையான கோடை காலத்தில் நைட்டில் பவர் கட்டுன்றது கடுமையாக குழந்தைகள், வயசானவங்க. இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா, விஜய் ரசிகர்கள் மாதிரியே தாவேக்காவினர் மாதிரியே ஃபேக் அக்கௌண்ட் இருக்குது. அண்ணா தயவுசெய்து நடவடிக்கை எடுங்கண்ணா, அண்ணா உங்களை ஆட்சி கொண்டு வந்தே இதுக்கு தான்ண்ணா, நம்ம ஆட்சி கெட்ட பேர் வருதுண்ணா, இப்படிலாம். அதனால தான் சொல்கிறேன், இவர்களுக்கு இந்த பக்கம் ஏடிஎம்கே அடிக்குது, இந்த பக்கம் அடிக்கிறாங்க. நேற்றுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்எல்ஏ விவகாரத்தில் ஒரு பக்கம் டிடி விஜயநகரன், ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி, ஒரு பக்கம் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் எல்லாருமே இறங்கி எல்லாரும் 4 முனை போட்டி 5 முனை தாக்குதல்லாம் நடக்குது. அப்போ இவர்கள் அதற்கேற்றாறு போல் அந்த தாக்குதலை எதிர்கொள்கிற அளவுக்கு ஒரு 3-4 பேர் இறங்கணும். இவர் விஜயே அறிக்கை விடலாம், இந்த ஆட்சிக்கு எதிராக சதிகள் என்னென்ன நடக்குதுன்னு. இதுதான் சரி, இவ்வளோ பிரச்சனை நடக்கும்போது முதலமைச்சர் டைரெக்டாக ஒரு அறிக்கை விட்டாருன்னா இந்த மக்களுக்கு இன்னும் பாருங்கள் சொல்லிட்டாரு செய்வாருன்னு சொல்லிட்டு ஒரு, ஏன்னா இங்கே ஓட்டு போட்டது எல்லாமே செய்வாருன்னு இன்னும் கொரூரமாக சில விஷயம் பார்த்தீங்களா, சொல்கிறாரு ஒன்றும் செய்யவே மாட்டேங்கிறாரு, வெறும் அறிக்கை மட்டும் விட்டுருக்குறான்னு அப்படி கொண்டு வருவாங்க. அதனால் நீங்கள் இது செட்ரேட் ஆகிறதுக்கு 2-3 மாதம் ஆகுங்க. அது வரைக்கும் இப்படின்னு பேரை கெடுக்கிறவெல்லாம் பண்ணுவாங்க. இல்லைங்க, இப்போ டெய்லியும் வந்து இப்போ ஒரு கட்சியில் விலங்கினவங்க கூட போய் சந்திக்கிறது யார் முன்னாடியில் சேர்றாங்கன்னா அது ஒரிஜினா கிட்ட போய் தான் சேர்றாங்க. இங்கே வந்து பவர் சென்டர் வந்து இல்லையே, புஷி ஆனந்த் முன்னாடி தானே சேர்ந்தாங்க. அது பனையூர் அலுவலகத்தில் அது மரியாதை நிமித்தமாக சந்தித்து அவருக்கு சால்வை போத்தினான்னு அப்படி திருப்பிடுவாங்க. இப்போது பவர் சென்டராக விஜய் இல்லை, இங்கே வந்து பேக்கெண்டில் எல்லா வேலையும் பார்க்குறது வந்து ஆத ஒரிஜினா தான். இங்கே வந்து ஒரு சரி, நாளைக்கு விஜய் வந்து ஆத ஒரிஜினாவை கட்சியில் வந்து நீக்கிறேன்னா ஆத ஒரிஜினல் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? என்ன பண்ண முடியும்? புஷி ஆனந்த் நீக்கினா கூட கொஞ்சம் சிக்கல் வரும். கீழே வந்து கட்சியுடைய மெயின் இது வந்து அவங்க நகமும் சதையும் மாதிரி கீழே இருக்கிறாங்க, கட்சியில் வியாபிச்சிருக்காங்க. ஆத ஒரிஜினல் நீக்கினா என்ன பண்ண முடியும்? இல்லை நிர்மல்குமாரை நீக்கிறேன்றாரு, என்ன பண்ண முடியும்? மெயின் புள்ளி விஜய் தான். நீங்கள் வேணால் யார் வேணால் என்ன வேணால் சொல்லிக்கலாம். எப்படி எம்ஜிஆரோ எப்படி ஜெயலலிதாவோ அந்த மாதிரி விஜய். சரி, இப்போது நேற்று இந்த அதிகாரிகள் நியமனத்தையும் பார்த்தோம். காவல்துறை அதிகாரிகள் நியமனம், சில செக்ரட்டரிஸ், டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரிஸ்லாம் போட்டிருக்காங்க. இதில் கடந்த காலங்களில் தாவேக்கா தேர்தல் பிரச்சாரத்தப்பையும் சரி, கரூர் சம்பவத்தையும் சரி, தாவேக்காவுக்கு ரொம்ப ப்ரெஷர் போட்டாங்க. ரொம்ப இவங்க இந்த அதிகாரிகள் தான் வந்து இதெல்லாம் வந்து மாஸ்டர் மைண்டு டிஎம்கே கவர்மெண்ட் செயல்பட்டாங்கன்னு அந்த கரூர் சம்பவத்தில் அந்த அதிகாரி நியமிச்சாங்க. அதே அதிகாரி தான் விக்கிரவாண்டி நடத்தப்போ நார்த் ஜோன் ஐஜியாக இருந்தார், ஹெல்ப் பண்ணாருன்றாங்க. என்ன பண்ணுவீங்க? காவல்துறை நீங்கள் புதுசாக செஞ்சுலாம் கொண்டு வர முடியாது.
ஆனால் என்ன செய்வாங்கன்னா, ஐபிஎஸ் அதிகாரியில் பல திறமைசாலிகள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்காங்க. நம்ம ஊரில் என்ன ஒரு கேவலமான விஷயம் என்னென்னா, எவன் ஊடகத்தில் வந்து சீன் போடுறானோ அவன்லாம் பெரிய அதிகாரி, திறமையான அதிகாரின்றான். அந்த மாதிரி ரீல்ஸ் போடுற அதிகாரி, ரீல்ஸ் போடுற அதிகாரி, சைக்கிள் ஓட்டுற அதிகாரி, இவங்கெல்லாம். இப்போ நாங்களாம் லா அண்ட் ஆர்டர் இதெல்லாம் க்ரைம்லாம் பார்த்தப்போ எங்களுக்குலாம் தெரியும், இவர் இதுக்கான ஆப்டான ஆள், இவர் பழி வாங்குற உணர்ச்சியில் உள்ளவர், இவர் கன்னிங் ஃபெல்லோ, இவர் விமர்சனத்தை கடந்து போகிறவர், வேலையை பார்க்குற அதிகாரி, இவர் போலீஸார்கிட்டே கனிவாக இருக்கிற அதிகாரி, இவர் வேலையை மட்டும் பார்ப்பார், அவர் வாட்டில் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். இப்படிலாம் அதிகாரியில் வித்தியாசம் இருக்குது. அந்த அதிகாரிகளோட சில பேர் ஊடகங்களை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு தன்னை பற்றி போடுற அதிகாரிகள்லாம் இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி இதில் வந்து ஒரு கவர்மெண்ட்டு மாறுது. பொதுவாக தாவேகா தீய சக்தின்னு திமுக சொன்னது மட்டும் இல்லை, அவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றதும் தெரியும். அப்போ அவர்கள் கஷ்டப்பட்டுட்டு வந்து உக்காரும் பொழுது உங்களை பாதுகாக்கணும்னா ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரணும். அதிகாரிகள் மட்டத்திலேயே நல்ல அதிகாரி இருப்பாங்க, கொண்டு வந்து உட்கார வச்சிங்கன்னா பட்டுன்னு வேலை ஆகும், இதாகும். பழைய ஆட்கள் உள்ளே பூந்து பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் இன்றைக்கும் டான்ஜெட்கோவில் ராதாகிருஷ்ணனை தான் வச்சுருக்கீங்க. அவர் இன்னும் அவர் சீஃப் செக்ரட்டரி எதிர்பார்த்தார். இப்போ ஒரு மாதிரி அவர் எப்படி இப்போ செயல்படுவார், வேகமாக செயல்படுவாரா? அப்போ டான்ஜெட்கோவுக்கு ஒரு நல்ல அதிகாரியை போட்டு எங்கே பிரச்சனை, யூனியன் எல்லாரையும் கூப்பிட்டு பேசணும், என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு. ரெண்டாவது அந்த மின்துறை அமைச்சரை பகிரங்கமாக எச்சரிக்கை விடணும். இந்த மாதிரி விஷயங்களில் அரசுக்கு எதிராக இந்த ஏதாவது வேலை செய்ய தெரிஞ்சதுன்னா உங்கள் வேலையை போகிற அளவுக்கு நான் நடவடிக்கை எடுப்பேன்ற அளவுக்கு பண்ணணும். அப்போ என்ன ஆகுனா பொதுமக்கள் மத்தியில் இவங்க காரணம் இல்லை, யாரோ பண்ணுறாங்கன்ற ஒரு கருத்தும் வரும். அதாவது அதிகாரிகள் கண்ட்ரோலில் கிடையாது, இங்கே வந்து இவங்க கண்ட்ரோல் எடுத்திருக்காங்கன்றது. ரெண்டாவது அவர் ஆய்வுக்கு போகணும், எங்கெங்கெல்லாம் பெரிய பிரச்சனையோ அங்கெல்லாம் ஆய்வுக்கு போகணும். இப்போ அது குறுகிய காலன்றதுனால அந்த டைம்ன்றது ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் அதிகாரிகள் போகிற நியமனம் இருக்குது பார்த்தீங்களா. போன ஆட்சியில் பவரில் இருந்த அதிகாரிகள் இந்த ஆட்சியிலும் பவர்னா இதுக்கு எதுக்குப்பா நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டோன்ற கேள்வி வருமா வராதா? எல்லாருமே என்ன எதிர்பார்ப்பாங்க, இப்போ காவல்துறை இருக்கட்டும், இல்லை ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த அவன் அரசு ஊழியர்களாகட்டும், யாராக இருக்கட்டும், அவன் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு. நீங்கள் கார்பரேஷனில் குமரகுருபரன் இருக்கார், ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வந்து டெண்டர்லாம் ரத்து பண்ணீங்க, அறப்பொறியாக்கெல்லாம் பண்ணாங்க. அதே குமரகுருபரன் இன்னொரு வலுவான ஒரு துறையில் அமர்த்தப்படுறார். அப்போ எப்படி எடுத்துக்கிறது கவர்மெண்ட்டை? கார்த்திகேயன் ஐஏஎஸ்ஸு அதிமுக ஆட்சியில் கடுமையாக அவர் மேலே விமர்சனம் வச்சாங்க. திமுக தான் விமர்சனம் வச்சது. திமுக ஆட்சியில் பவர்ஃபுல்லாக இருந்தார், மறுபடியும் இப்போ இந்த ஆட்சியிலும் பவர்ஃபுல்லாக இருக்கார். அப்போ நீங்கள் என்ன முடிவு பண்ணுவீங்க? திமுகவுடைய ஆட்சி தான் நடக்குதுன்னு இப்போ இவர் சொல்கிறார்ல ஸ்டாலின், அதுதானே உண்மை. அதே அதிகாரிகள், அதே பவர் செக்டர், அவர்களே பவரில் இருக்காங்க. அப்புறம் என்ன மாற்றத்தை கொண்டு வந்துட்டீங்க? இந்த கேள்வி வருமா வராதா? குறைந்தபட்ச மாற்றம் கூட உங்கள்கிட்ட இல்லையே. விஜய் வந்துட்டார், விஜய் விடமாட்டார்யா, விடமாட்டார்னா அவங்கள பழி வாங்க வேணாம், அவர்களே பவர்லெஸ் போஸ்ட்டில் போட்டு எவ்வளோ நல்ல அதிகாரி இருக்காங்க, அவங்கள கொண்டு வந்து பவர் கொடுத்து. குறிப்பாக கேட்கணுன்னா பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா கடந்த காலங்களில் வெளிப்படையாக குற்றம் சாட்டினது அப்போது சென்னை காவல்துறை ஆணையராக இருந்த அருண் ஐபிஎஸ் மேலே. இப்போது நேற்று அவர் டிவிஎஸ்சியோடைய அது வந்து அந்த நியமனம் இருக்க பெரிய அளவில் பத்திரிகையாளர் மத்தியில், கட்சியினர் மத்தியில், தாவேக்காக்குள்ளேயே நீங்கள் எனக்கு அந்த நியமனத்துக்கு கீழே கமெண்ட் போய் பார்த்தீங்கன்னா முழுவதும் என்ன தலைவர் எப்படி பண்ணுறீங்க, என்ன தலைவர், அது இன்னொருத்தன் அவருக்கு தெரியுங்க, அவர் கரெக்டாக தான் பண்ணுவார், இது பண்ணாலும் இப்படியே கமெண்ட்ஸ் போகும். நீங்கள் போய் அந்த துறை ரெடி பண்ணி கொண்டு வந்து உள்துறை செயலர் கொண்டு வந்து இவங்க ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் வேணும். நீங்கள் அதாவது இந்த ஏசிக்கு கீழே வந்து டிஜிபி போடலாம் ட்ரான்ஸ்ஃபர் தன்னிச்சையாக, ஏசிக்கு மேலே எஸ்பி லெவலில் இருந்து இது வரைக்கும் உள்துறை செயலர் தான் அந்த பரிந்துரைலாம் வைப்பாங்க. அது டிஜிபி ஹெச்ஓபிஎஃப்பும் அதுக்கு சேர்ந்து இந்த பரிந்துரை வைப்பாங்க. சிஎம் வந்து அப்ரூவல் சைன் பண்ணணும். அப்போ அப்ரூவல் சைன் பண்ணி தானே வருது, அப்புறம் என்ன? அதனால் நீங்கள் ஜெயலலிதாட்ட கலைஞர்கிட்ட இது நடக்காதுல்ல. கலைஞர் மன்னிச்சிருக்காரு. எப்படி மன்னிச்சிருக்காருன்னா, கரெக்டாக இருப்பியா எல்லாத்தையும் கேட்டுட்டு மன்னிச்சு மறந்து பண்ணியிருக்காரு. அது கூட ரொம்ப பேர் கிடையாது, ராஜகோபாலன் ஒருத்தர் இருந்தார் அதெல்லாம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் எனக்கு முத்துசாமின்னு ஒருத்தர் இருந்தார், மாவட்ட செயலாளர் மாதிரியே இருந்தார், கமிஷனராக இருந்தவர். ஜெயலலிதா வந்து தூக்கி போட்டாங்க, ஜாங்கிட்ட எச்சரிக்கையே பண்ணாங்க, வந்தவனும் தூக்கி போட்டாங்க. அடுத்து அதிமுக ஆட்சி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகும் அவங்க பெருசாக அவரை இது பண்ணல, பவர்ஃபுல் போஸ்ட்டில் அவர் கொண்டே வரல. இந்த மாதிரி பலரை சொல்லலாம். ஆனால் போன திமுக ஆட்சியில் எதிர்த்தவங்களுக்கும் சேர்த்து பதவி கொடுத்து அழகு பார்த்ததெல்லாம் நடந்தது. அதனால் இவர்கள் அதிகாரிகள் தான் ஆட்சி நடத்துகிறாங்க, எங்கே நடத்துகிறாங்களோ அங்கே இதெல்லாம் நடக்கும். ஏன் ஸ்டாலின்கிட்ட அது நடக்கலைன்னா அதிகாரிகள் சூழ்ந்துக்கிட்டு சார் இவரை போடலாம் அவரை போனால் ஓகே நீங்கள் பண்ணீங்கன்ட்டாங்க. கலைஞர்கிட்டையும் ஜெயலலிதாட்டையும் ஏன் நடக்கலைன்னா அவங்க பர்சனலாகவே ஒவ்வொரு அதிகாரியும் அவங்களுக்கு தெரியும், இந்த ஆள் இந்த வேலை பண்ண நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு. அதே தவிர தான் இவங்களும் பண்ணுறாங்க, ரிப்பீட் பண்ணுறாங்க, அதே தவிர தான் இவங்க பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுது,
பொதுமக்கள் மத்தியிலையும் ஒரு என்னடா இது இவர் பேசுனது ஒன்றும் நடக்கிறது ஒன்றா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும். ஒரு பக்கம் அதிமுக, இன்னொரு பக்கம் தாவேக்கான்ட்டு போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 15 தொகுதிகளுக்கு மேற்பட்ட இடைத்தேர்தல் வரும்னு எதிர்பார்க்குறாங்க. எப்படி சார் இருக்கக்கூடிய இடைத்தேர்தல் தமிழ்நாட்டுக்கு குறுகிய காலத்தில் வரக்கூடிய இடைத்தேர்தல் நினைக்கிறேன். ஒரு எலெக்ஷன் முடிச்சு அடுத்த இடைத்தேர்தல் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க சார் இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும்? அரசியலில் பல விஷயங்கள் நடந்திருக்குது. தமிழ்நாட்டுக்கு இது புதுசு. ஆனால் வட மாநிலங்கள்லாம் பாஜக அந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கு. மொத்தமாக கட்சி தாவுவாங்க, அப்படியே அவங்க கட்சியில் சேர்த்துக்கிட்டு இடைத்தேர்தல் வச்சு அவங்கள மீண்டும் கொண்டு வர்றாங்க. அது தமிழ்நாட்டுக்குள்ளேயும் அது வந்துடுச்சு. அது தெரிஞ்சோ தெரியாமலோ இவர்கள் குதிரை பேரம் அது இதுன்னு பண்ணாலும் நான் எப்படி பார்க்குறேன்னா, யார் இந்த இடத்துல இருந்தாலும் தன்னை காப்பாற்றிக்க அந்த வேலை பண்ணுவாங்க. இப்போ திமுக 108 தொகுதியில் ஜெயிச்சதுனால இதை தான் பண்ணுவாங்க, அதிமுக 108 தொகுதியில் ஜெயிச்சதுனால இதை தான் பண்ணுவாங்க. வேறு என்ன பண்ணுவாங்க? வேணாங்க, நீங்கள் போய் உங்கள் கட்சியில் பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க சொல்லுவாங்க. என்னென்னா கட்சி தன்னுடைய அரசை ஸ்ட்ராங் பண்ணிக்க வேண்டிய வேலை இருக்கோ அதெல்லாம் பண்ணுவாங்க. ஏன் பண்ணலையே அதிமுக? 22 பேரை நீக்கிட்டு அது தொங்கல்லையே வச்சு ஒரு 4 வருஷம் 2 வருஷம் கொண்டு போகலையா? 2 வருஷம் எப்படி ஓட்டினார்? 22 பேர் இல்லாமல் தானே மெஜாரிட்டி இருந்தது. அந்த மாதிரி பண்ணலையா? திமுகவில் பண்ணலையா? 96 பேரை வச்சுக்கிட்டு மற்ற கூட்டணி கட்சியினரை வச்சுக்கிட்டு யாருக்கும் பதவி கொடுக்காம நகர்த்திட்டு போனார்ல. இந்த மாதிரி பல உதாரணங்கள் இருக்குது. தேடி பார்த்தா சில விஷயங்கள்லாம் அது வரும். திடீர்னு கேட்டதுனால ஆபத்தில் இல்லை. அதனால் தன்னை காப்பாற்றிக்க எல்லாருமே எல்லா வேலையும் பண்ணுவாங்க. தாவேக்கா அந்த வேலையை பண்ணுது. எல்லாருக்கும் என்ன அதிர்ச்சின்னா, திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு திராவிட கட்சிகள் அதுலேயும் பாஜக அந்த மாதிரி நடைமுறை இந்த மாதிரி நடைமுறைகளில் போகும்பொழுது எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருக்குது. எனக்கெல்லாம் அதிர்ச்சி இல்லை. ஏன்னா இவர்கள்ட்ட இவ்வளோ தான் நீங்கள் எதிர்பார்க்க முடியும், அதை தாண்டிலாம் எதிர்பார்க்க முடியாது. கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த நகர்வுகளை நேரம் ஒதுக்கி நேரத்தாக்குள்ள பண்ணிட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். மே 29 முதல் ஜூன் 1 வரை ஜேம்சன் கோ ஃபவுண்டேஷன் டே ஃபிளாஷ் சேல். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். Daily double roasted rava, the perfect rava.